வெல்கம் டு லேர்ன் லோ ஸ்ரீலங்கா. காணி அல்லது ஒரு இடமனு வாங்கும் பொழுது எந்த சண்டை சச்சரவோ அல்லது வழக்கு வில்லங்கங்களோ இல்லாம ஒரு காணியை வாங்கணுங்கிறது தான் உங்க எல்லாருடையும் ஆசை. அப்படி எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வராம காணி வாங்குவது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். கட்டாயமா நீங்க ஒரு காணி அல்லது ஒரு இடம் வாங்கும் பொழுது ஒரு நோட்டரி பப்ளிக், அதாவது நீங்க வாங்க போற காணியை ஒரு நோட்டரி பப்ளிக்கிட்ட சொல்லி அந்த சீட்டா எழுதி கொள்ளுவீங்க. அதை நாங்க இங்கிலீஷ்ல டீட் எழுதுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கு முன்னாடி நீங்க கட்டாயம் 30 வருஷம் சர்ச் செஞ்சு பார்ப்பீங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில. அதாவது உங்களோட சட்டத்தரணி அல்லது உங்களோட நோட்டரி பப்ளிக் அந்த சர்ச்சை செஞ்சு பார்ப்பாரு. ஆனா அது இல்லை நான் இன்னைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற விடயம். உங்களோட சட்டத்தரணி அல்லது உங்களோட நோட்டரி பப்ளிக்கை தவிர்த்து நீங்க செய்ய வேண்டிய சில ஹோம் ஒர்க்ஸ் இருக்குது. அது கட்டாயம் நீங்க செஞ்சே ஆகணும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுதில்லை. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். நான் உங்களோட சட்டத்தரணி நதிஹா அப்பாஸ் பஹருதீன். காணி ஒன்று நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கட்டாயம் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நோ த லேண்ட். நீங்க வாங்க போற இடம் அல்லது அந்த காணியை பற்றி நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டும். என்னென்னலாம் நீங்க அதை பத்தி அறிஞ்சிருக்க வேண்டும்ங்கிறத நாம இப்ப பார்ப்போம். உதாரணமா காணில 2 வகை இருக்குது, அதாவது இடத்துல 2 வகை இருக்குது. ஒன்று பிரைவேட் லேண்ட், அடுத்தது கவர்மெண்ட் லேண்ட், அதாவது ஸ்டேட் லேண்ட் என்று சொல்லுவாங்க. அது ஸ்டேட் லேண்டுக்கும் அல்லது பிரைவேட் லேண்டையும் வாங்குற ப்ரொசீஜர் ரொம்பவே வித்தியாசப்பட்டது. ஸ்டேட் லேண்டுக்கும் பிரைவேட் லேண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கு வேற வேற வகையில தான் வாங்கிக்கொள்வோம். அதை நாங்க ஒரு தனி வீடியோல நாங்க பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நான் கதைக்க வர்றது, நீங்க வாங்க போற ஒரு லேண்ட் ஒரு பிரைவேட் லேண்டா இருந்தா, அதாவது தனிப்பட்ட ஒரு ஆளிட சொந்த காணியா இருந்தா, அதாவது உதாரணமா சொல்ல போனா எனக்கு சொந்தமான காணியை நான் உங்களுக்கு விற்கிறேன், என்னிடம் நீங்க காணி வாங்க போறீங்களா இருந்தா அதுக்குள்ள ப்ரொசீஜரை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அது ஒரு கவர்மெண்ட் லேண்டா ஸ்டேட் லேண்டா இல்லது ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு பிரைவேட்டான ஒரு இண்டிவிஜுவலுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமான காணியாங்கிறத நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. 2வது விஷயம் நீங்க கட்டாயம் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இதுதான் ரொம்பவே முக்கியமான விடயம். சீட்டுல, அதாவது அந்த உறுதியில் அந்த டீடுல சொல்லப்பட்ட காணியும் நீங்க வாங்குறதுக்காக உங்களுக்கு காட்டப்படுத காணியும் ஒரே காணியான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் மிக முக்கியமான விடயம். என்னண்டா, நீங்க உங்களோட நோட்டரி பப்ளிக்ட அல்லது உங்களோட லாயர்ட்ட சொல்லி பெரிய சர்ச் செஞ்சு பார்த்துருப்பீங்க. 30 வருடமும் எந்த சிக்கலும் இல்லாத பூரணமான நல்ல காணின்னு உங்களோட லாயரை அட்வைஸ் பண்ணதுக்கு பிறகு கூட எப்ப பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நீங்க அந்த காணியை விலை கொடுத்து பெரிய விலை கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காணியில போய் அந்த இடத்துல போய் நீங்க ஒரு டெவலப்மெண்ட் அல்லது நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போற டைம்ல அதுக்கு ஒரு உரிமையாளர் வந்து இருக்கிறாரு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் சட்டப்படி சரியா வாங்கிட்டேனே, இப்போ இப்படி பிரச்சனை வந்ததுன்னு நீங்க அங்கலாய்க்கலாம். அந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சு கொள்ளுவீங்க, உங்களுக்கு காட்டப்பட்ட காணி வேற, உங்களுக்கு விற்கப்பட்ட காணி வேறண்டு. இதுக்கும் உங்களோட சட்டத்தரணி அல்லது உங்களோட நோட்டரி பப்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. உங்களோட சட்டத்தரணி உங்களோட நோட்டரி பப்ளிக் உங்களுக்கு செய்யற வேலை என்னன்னா, நீங்க சொல்ற காணியை சட்டப்படி எழுதி தாரதை ஒழிய அந்த காணி எங்க அமைஞ்சிருக்கிறதுங்கிறத காட்டி தாரது உங்களோட நோட்டரி பப்ளிக்டையோ உங்களோட சட்டத்தரணியுடையோ வேலை இல்லை. ஆகவே நீங்க வாங்க போற காணி சீட்டுல சொல்லப்பட்ட காணி அந்த காணி தானாங்கிறத உறுதிப்படுத்துறது அது உங்களோட கடமை. அந்த காணியை வாங்குறதுக்கு முன்னால சரியான ஒரு சர்வே பிளான் எடுத்து அல்லது ஒரு சர்வேயரோட உதவியுடன் கூடிய சீட்டை காட்டி இதுதான் காணியாண்டு பார்த்து கொள்ளுங்க. 2வது விடயம், அந்த காணிட பிரமாணங்கள் எல்லைகளை சரியா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க வாங்குறதுக்கு முன்னாடி. இதுவும் நீங்க ஒரு சேவையரோட உதவியோட நீங்க செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி அடிப்படையான விடயங்களை அந்த காசு கொடுத்து காணியை வாங்குறதுக்கு முன்னால நீங்க அந்த மாதிரி அறிவு நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். இது உங்களோட காணி சம்பந்தப்பட்ட அறிவு. இது நம்பர் 1. 2வது விடயம் என்னன்னா, நோ த ஆனர் ஆஃப் த லேண்ட். அந்த காணிடைய உண்மையான உரிமையாளர்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு காணிட உரிமை 2 வகையில ஒரு ஆளுக்கு வருது. ஒன்று சீட்டின் மூலமாக அல்லது உறுதியின் மூலமாக எழுதி கொடுத்து அவருக்கு வருது. இப்ப எனக்கு ஒரு காணி இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எனக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த இடத்துல நான் தான் உரிமையாளர்னா எனக்கு ஒரு சீட் இருக்கும். ஒன்று எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணிருப்பாங்க, இல்லண்டா எனக்கு யாராவது நான் யார்கிட்டயாவது வாங்கியிருப்பேன். ஏதோ ஒரு வகையில எனக்கு அது உரிமையாக இருக்கும். அப்படி ஒரு சீட் இருக்கும். இல்லண்டா 2வது வகையில ஒரு வகையில வாரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, நான் வாரிசு உரிமையா நான் வந்த காணியா இருக்கலாம். உதாரணமா சொல்ல போனா, ஒருத்தருட தாயோ தந்தையோ இறந்து போறாரு, இல்லைன்னா ஒருத்தருட கணவன் இறந்து போறாரு. அந்த கணவனுக்கு சொந்தமான ஒரு காணி இருக்குது.
அந்த காணி இறந்து போன பிறகு அந்த மனைவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா சொந்தமாகுது. அவங்க அதோட வாரிசுகள் ஆகுறாங்க, ஏஸ் ஆகுறாங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நான் அந்த காணியை விற்க போறேன். உதாரணமா சொன்னா, ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவரோட மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்கு விற்க போறாங்க. அவங்களுக்கும் பூரண உரிமை இருக்குது அந்த காணியை விற்கிறதுக்கு. அந்த சந்தர்ப்பத்துல தான் நீங்க காணி ஒன்று வாங்க போறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப அந்த உரிமையாளர்களான அந்த இறந்தவட மனைவி அவங்களோட பிள்ளைகள் 3 பேரும் வந்து உங்களுக்கு சீட்டு எழுதி தரத்துக்கு தயாராகிறாங்க. உங்களோட சட்டத்தரணியாளர் உங்களோட நோட்டரி பப்ளிக் சர்ச் பண்ணி பாக்குறாரு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரிலையும் இதர பல சர்ச்சும் செஞ்சு பாக்குறாங்க. எந்த சச்சரவும் இல்லாத, எந்த என்கம்பரன்ஸ் இல்லாத சுத்தமான காணின்னு உங்களுக்கு முடிவு வந்தது. ஆகவே அந்த முடிவின் மேல நீங்க காசியை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சைன் வச்சு தந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க அந்த காணியை அனுபவிக்க தொடங்குற டைம் ஒரு 10 வருஷம் போயிட்டு 10வது வருஷத்துக்கு பிறகு புது ஒரு ஓனர் ஒன்று வந்திருக்கிறாரு. இந்த காணியில எனக்கு பங்கு இருக்குது, எந்த பங்கை எனக்கு தெரியாம வித்து போட்டுட்டாங்கன்னு. அது எப்படின்னா, வாங்கும் பொழுது அந்த இறந்து போன நபரிட ஒரு மகன் அல்லது ஒரு மகள் வந்து மைனரா இருந்தா, பராயமடையாத சிறுவனாக இருந்ததுண்டா, அவரோட காணிய அல்லது அவருக்கும் அந்த காணியில இருக்கிற பங்கை அந்த பராயமடைந்தவர்களுக்கு விற்க முடியாது. அந்த தாய்க்கோ அந்த சகோதர சகோதரிகளுக்கோ விற்க முடியாது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட மறைச்சி அந்த இறந்து போனவருக்கு 3 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, ஒரு மனைவி தாண்ட விஷயத்த சொல்லி உங்களுக்கு வித்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த பராயம் அடைஞ்சதுக்கு பிறகு 18 வயசுக்கு பிறகு அந்த மகன் வந்து எந்த பங்கை திருப்பி தாங்கன்னு கேட்டா உங்களுக்கு கட்டாயம் வழக்குகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இல்லைன்னா அது சகோதரர்கள்ல ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல இருந்துட்டாருன்னா அவரோட பவர் ஆஃப் அட்டர்னி இல்லாம யாராசரி உங்களுக்கு சைன் பண்ணி தந்தாலும் அந்த சீட்டு உங்களுக்கு செல்லுபடியாகாது. ஆகவே இந்த விடயங்களுக்கு உங்களோட லாயர், உங்களோட நோட்டரி பப்ளிக் பொறுப்பாக மாட்டாங்க. என்று சொன்னா, ஒருத்தருக்கு எத்தனை பிள்ளை இருக்குதுங்கிறது நோட்டரி பப்ளிக்கு தெரியாது. அந்த பொறுப்பை செய்ய வேண்டியது நீங்க. அந்த இறந்தவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குதுன்னு தேடி பார்க்கறது நீங்க செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க். ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரொம்ப தேடி பார்த்து கவனமா ஆராய்ஞ்சதுக்கு பிறகு நீங்க கட்டாயமா 30 வருட சர்ச் போட்டு அதுலயும் அந்த காணில எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உங்களோட லாயர் சொன்ன பிறகு நீங்க வாங்குவீங்களா இருந்தா 99% பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். என்னடா 99% சொல்லிட்டாங்களே, இன்னும் 1% இருக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. சில நேரம் வேற ஏதாவது புறத்துல இருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனா ரொம்பவே சேஃபான சைட்ல நீங்க இருக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது பிரயோசனமானது என்று நீங்க கருதுவீங்களா இருந்தா, இத உங்களை மாதிரி நண்பர்கள், உங்களோட மாதிரி எஸ்டேட் வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிறவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இலகுவான முறையில தெளிவான சட்ட விளக்கங்கள் வேணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்குது இல்லையா, சிவப்பு கலர், அதை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரயோசனமான வீடியோக்களை காட்டலாம். நன்றி.